13 வருஷமா குழந்தை வர இல்லாம இருந்து, ஒரு தங்கச்சி நமக்கு பேர் அனுப்பியிருந்தாங்க. பூஜைக்கும் அனுப்புனாங்க. 2வது பூஜைக்கும் பேர் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம பூஜை பண்ணோம். இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுண்ணா. நாங்க கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலேருந்து பேசுறோண்ணா. எனக்கு 1387வது பேரா மாமல்லன் முத்துலட்சுமி நீங்க பூஜை பண்ணீங்கன்னா, இப்போ எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குண்ணா. 3 மாசம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நீங்க வேண்டுனதால தாண்ணா. அந்த ஐயப்பன் அருளாலும், முருகப்பெருமாள் அருளாலும் தாண்ணா. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்ணா இவ்வளோ நாள் சொல்லலை. இன்னைக்கு கன்ஃபார்ம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுக்காக வேண்டிக்கோங்கண்ணா. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், ஆரோக்கியமாக பிறக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக வேண்டிக்கோங்கண்ணா. ரொம்ப 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 நன்றி அண்ணா. எங்களை மாரி இல்லாதவங்களுக்கு இதேமாரி நீங்கள் வேண்டுறதால எல்லாத்துக்குமே குழந்தை வரம் கிடைக்கணும்ண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இதெல்லாம் கேட்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. நம்ம வணங்குற தெய்வத்தை நம்ம நோக்கி நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா, அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மனசார நம்ம கேட்கையில தெய்வம் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு சரி பண்ணி நமக்கு குடுக்குங்கிறதுக்கு இதோட ஆதாரம் என்ன இருக்கு சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பூஜை பண்ணது இது எல்லாமே கடவுளோட அனுகிரகம் தான். நம்ம இதுல ஒரு சின்ன துளி தான். ஆனா நம்ம பூஜை பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நல்லபடியா பிரசவம் நடந்து நல்லபடியா தாயும் பிள்ளையும் சந்தோஷமா வரணும்னு நம்ம எல்லாரும் மனசார வேண்டிக்குவோம். ரொம்ப சந்தோஷம்.